ஹீரோயின் போய் குளிச்சு முடிச்சுட்டு வரா. வந்த உடனே உட்கார வச்சு பொறுமையா பேசுறான். எங்கம்மா இந்த நேரத்துக்கு நீ போன அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறா. அந்த நேரம்னு பார்த்து இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கரெக்டா இவன் ஃபாரின்ல இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கு 21வது பர்த்டே வந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு 11 வயசு இருக்கும் போது இவன் இந்த வீட்டுக்கு அவளை கொண்டு வந்திருக்கான். அவங்க அப்பா அம்மா இல்ல அப்படின்றதுனால வளர்க்கறதுக்காக. அந்த நேரம் ஹீரோவோட வயசு 20. அப்பவே வந்து இவன் டிசைட் பண்ணிட்டானா இவளை வளர்த்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும்னு. அதே நேரத்துக்கு உங்க அம்மா இருக்கும் போது அவங்க கிட்டயும் நான் ப்ராமிஸ் பண்ணேன், உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு. நமக்கு ஆல்ரெடி கல்யாணமும் ஆயிடுச்சு, இப்போ உனக்கு கரெக்டான ஏஜ் தான், இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணி ட்ரை பண்றான். ஹீரோவும் வந்துட்டு அப்படியே ரொமான்டிக்கா ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடனா ஹீரோயினுக்கு கொமட்டிக்கிட்டு வந்தது, அவதான் பிரெக்னெண்டா இருக்காளே. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு எப்படி இருக்கும். இருந்தாலும் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சரி எனக்கு நல்லாவே புரியுது, 3 மாசமா நான் வந்துட்டு அப்ராட்ல இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்டு என்னை பார்த்து ரொம்ப தயங்க ஆரம்பிச்சுட்ட, ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன், வா கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதனால ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு அங்கிள் எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடுங்க, என்னோட 21வது பர்த்டேவை நம்ம 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணவே இல்லை, நம்ம செலிப்ரேட் பண்ண அப்புறமா மத்ததெல்லாம் வச்சுக்கலாம், ஏன்னா எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நீ சொல்றதையே நான் கேட்கறேன், மத்தபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்னை பார்த்து பயப்படுறியோ, சரி பயப்படாத, இப்ப போய் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு, அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம், ஆனா என்ன ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத அப்படின்னு மட்டும் சொல்றான். பாவம் புருஷன்காரன் வேற வந்துட்டான் இல்லையா. இப்ப ஹீரோயினுக்கு பயங்கர பயமா இருக்கு. ஐயோ இவனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவானே தெரியலையே, இவனுக்கு தெரிய வரதுக்குள்ள எப்படியாவது அபோர்ஷன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நம்மளால வந்துட்டு இன்னொரு உயிர் போயிடும், ஏன்னா அவன் யார் கூட இருந்தவன்னு தேடி பிடிச்சாவது கொண்டுடுவான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அதே நேரத்துக்கு இல்லீகலான ஒரு ஹாஸ்பிட்டலில் போனதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. பேசாமல் நம்ம வந்துட்டு லீகலான ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏதாவது சொல்லி அங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஜியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவளோட அண்ணா வந்துட்டு பார்த்தா ஒரு கைனகாலஜிஸ்ட் தான். ஸோ எல்லாத்தையும் சொல்லி டைப் பண்ணிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக அந்த நேரம் ஹீரோயோட குரல் கேட்குது. ஹீரோ ரூம்குள்ளேயே வந்துடுறான். இன்னும் தூங்கலையான்னு அந்த பயத்தில் மொபைலை கீழே போட்டுடுறா. ஹீரோ எதுக்கு இவ்வளோ பதட்டமா இருக்க, என்ன பண்ண, அப்படி என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டே மொபைல் எடுக்கிறான். போச்சு மொத்தமும் போச்சு, அவன் பார்க்க போறான் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கும் போதுதான் அவன் சொல்றான், ஸ்கிரீனே உடஞ்சு போச்சு பார், என்ன நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னும் போது, ஆமா எப்பயோ உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதை என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் உடனே உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி உடனே மொபைலை வாங்கி அனுப்ப சொல்றான். இதை பாரு, என்கிட்ட இருக்க எல்லாமே உனக்காக தான், நீ எதுக்காக தயங்கிட்டு இருக்க, எதுக்காக செலவு பண்ணதுக்கோ இல்லை என்கிட்ட கேட்கறதுக்கோ இந்த அளவுக்கு நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஐயோ இவ்வளோ நல்ல புருஷனுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு பயமா இருக்கு. ஹீரோ பார்த்த உடனே சும்மா இல்லாம இவ வேற, நான் உனக்கு காலெல்லாம் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றாளா. தயவு செஞ்சு நீ சும்மா தூங்கலைன்னா மட்டும் போதும், என்னை வந்துட்டு பாதியில விட்டு வேலையை மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்காது.